கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாலிபர் ஞாயிறு வழிபாட்டிற்கு கன்னி சேகரத்தின் தமிழ் திருச்சபைகள் சார்பாக அன்போடு வருகின்றோம். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதுமாக கண்மணி போல பாதுகாத்தீர், எங்களை வழிநடத்தினீர். எல்லா பொல்லாப்புகள் மத்தியிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்து எங்களை அரவணைத்து எங்களை வழிநடத்தினீர். உடைய கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வழிபாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே கூட வரும்படியாய் செபிக்கிறோம். இந்த வழிபாட்டுக்கூடாக ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வருகிற போது தூயாவியானவர் தாமே அவர்களோடு இடைப்படும்படியாக அவர்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ளுகின்ற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கின்ற அன்பான சகோதரனை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையான கரங்களுக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் வேண்டி நிற்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் யாவரும் சேர்ந்து மெதடிஸ்த பாடல் புத்தகத்திலே 29வது பாடலை சேர்ந்து பாடுவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்நாள் வரையிலும் அவர் செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதிப்போம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தரும் பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மாதயவை நினைந்து எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய்.
நன்மையாளுன் வாயை நிறைத்தாரே புத்தியாய் நன்மையாளுன் வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு இன்னும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேலவர் சாமி பயமுள்ளவர் மேலவர் சாலவும் தங்குமே சத்தியமே இது இந்நாளுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நாம் அனைவரும் எங்களுடைய கண்களை மூடி பாவரிக்கை ஜெபத்துக்கூடாய் கடந்து செல்லுவோம். கர்த்தரை துதித்த நாங்கள் எங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுவோம். எங்களுடைய சிந்தனைகளினாலும் எங்களுடைய செயல்களினாலும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலும் இருதயத்தின் சிந்தனைகளினாலும் நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அநேக பாவங்களை செய்து வந்திருக்கின்றோம். ஆகையால் நாம் அனைவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து எங்களுடைய கண்களை மூடி எங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுவோம். அன்பும் கிருபையுமுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு கொடி நன்றி என்று சொல்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலுமாய் உம்மை துதித்த நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக பாவங்களை செய்து வந்திருக்கின்றோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்திலுமாய் உங்களுடைய தூய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உங்களுடைய வல்லமையான கிருபையினாலே நீர் எங்களை தாங்கி எங்களை பலப்படுத்தி வருகின்ற உங்களுடைய தயவுக்காக உமக்கு கொடி நன்றி என்று சொல்கிறேன் தகப்பனே. அப்பா, என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகள் எங்களுடைய செயல்கள் வாயின் வார்த்தைகள் அநேக காரியங்களிலுமாய் தகப்பனே உமக்கு விரோதமாக நாங்கள் அநேக பாவங்களை செய்து வந்திருக்கின்றோம் ராஜா. நேரத்திலுமாய் உங்களுடைய தூய கிருபையினாலே நீர் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. வருகின்ற காலங்களிலுமாய் நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழத்தக்க கிருபையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலுமாய் தகப்பனே நாங்கள் அனைவரும் அப்பா உம்மோடு கிட்டி சேர்ந்து வாழத்தக்க கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாவங்களை அறிக்கையிட்டு மறுபடியும் அதே பாவங்களை செய்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுகின்றோம் ஐயா. நேரத்திலுமாய் எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் தந்திருக்கிறீர் தகப்பனே. அவைகளை நினையாதபடி உமக்கு விரோதமாக நாங்கள் காரியங்களை செய்து வந்திருக்கின்றோம் தகப்பனே. நேரத்திலுமாய் நீர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய தூய கிருபையினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வருகின்ற காலங்களிலுமாய் அப்பா நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழத்தக்க கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் அப்பா நீர் தாமே எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும்படியாய் எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த குடும்ப ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் மன்றாடுவோம். இந்த வேளையிலும் எங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம்.
உலக நாடுகளில் பரவி வருகிறதான கொள்ளை நோய்களுக்காகவும் மற்றும் இலங்கை தேசத்தில் இருக்கிறதான திருச்சபைகளுக்காகவும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை தேவனே கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளை ஆண்டவரே இயேசுவின் தளத்தினோடாக உம்மை நமஸ்கரிக்க உம்மை ஆராதிக்க தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உமக்கு சுத்த கிருபையின் மாத்திரம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளை ஆண்டவரே விஷயமாக இந்த கொள்ளை நோய்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆனால் இந்த உலக நாடுகளில் ஆண்டவரே கர்த்தாவே ஆட்டி படைக்கிறது அந்த கொள்ளை நோய் நீ அடியோடு எடுத்து போட வேண்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தம்மை தாழ்த்தி ஜெபம் செய்யும் போது தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவனை கர்த்தாவே. ஆமாப்பா ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலக நாடுகளுக்கு நீங்க சேமத்தை கொடுக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, சுகமளிக்கும் வல்லமை எங்கும் பரவி செல்ல வேண்டும் கர்த்தாவே. அதே போலப்பா இலங்கை நாட்டில் இருக்கிறதான திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த திருச்சபைகள் ஆண்டவர் கர்த்தாவே அசாதாரண காரணங்களினால் ஆண்டவரே கர்த்தாவே மூடப்பட்டிருக்கிறதப்ப இந்த கதவுகள் திறக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே மீண்டும் நாங்கள் ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு சென்று உண்மை நமஸ்கரிக்க உண்மை ஆராதிக்க நீங்க நம்ம கிருபை புரிய வேண்டுமப்பா. இந்த ஆண்டவரே அதே போலப்பா இந்த திருச்சபைகள் எடுக்கப்படுகிற திட்டம் உண்மைக்கு ஏற்றவிதமாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே. இந்த விண்ணப்பங்களை கேட்டு நீங்கள் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவர் பதில் தர போகிறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் கர்த்தா எல்லா விண்ணப்பங்களும் உங்கள் பாதப்படியில வைத்து ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல கர்த்தாவே. ஆமென். எங்களை என்றென்னும் கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிறாதான அன்பின் கர்த்தாவே சுவாமி. அப்பா ஆண்டவரே, இன்றைய நாளின் தகப்பனே, வாலிபர்களுக்காகவும் வறியவர்களுக்காகவும் ஜெபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி சுவாமி. ஆவியானவரே அப்பா, முதலாவதாக வாலிபர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே சுவாமி, இன்றைய நாட்களின் தகப்பனே ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்க எழுப்புங்க அப்பா. ஆவியானவரே சுவாமி, உமக்காக ஒவ்வொரு வாலிபர்களும் பணி செய்ய ஆவியானவரே உப்பாகவும் மொழியாகவும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு பிரகாசிக்க நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு வாலிபர்களும் தகப்பனே உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே எழும்பி உமக்காக பணி செய்ய நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அதே போல சுவாமி வறியவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே சுவாமி, இந்த இலங்கை தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஏழை மக்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆவியானவரே தகப்பனே, ஒவ்வொரு ஏழை மக்களும் தகப்பனே அன்றாட வாழ்வை சுவாமி அவர்களுக்கு ஏற்ற உணவை ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி கொடுங்க அப்பா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ஆண்டவரே தவிக்கும் ஒவ்வொரு ஏழை ஜனங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான உடைகள் உடைமைகள் ஆண்டவரே இந்த கொரோனா நேரத்திலும் தகப்பனே நீர் ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. ஆவியானவரே, ஒவ்வொரு ஏழை ஜனங்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, இந்த துர்பாக்கியமான நிலையிலும் சுவாமி ஆவியானவரே உமக்காக ஆண்டவர் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஏழை பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அதே போல சுவாமி வாலிபர்களையும் ஆண்டவரே வறியவர்களையும் ஒப்பு கொடுத்து தேவனாகி கர்த்தாவினுடைய பாத தண்டையிலே ஒப்புவித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளுக்குரிய திருவிவிலிய பகுதி வினைச்சட்டம் 4வது அதிகாரம் 32வது வசனம் முதல் 40 வரையான வசனங்கள். உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுளுண்டா? ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன்னே நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது மாபெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பின் நின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவர் முன்னின்று தமது பேராற்றலுடன்
உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் விட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவருமிலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களை கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் என்பதே ஆமேன். இந்த நாளிலும் இறைவார்த்தையை கண்டி வேதாகம கல்லூரியின் விரிவுரையாளராகிய சகோதரன் பெர்னாட்சன் அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். திருச்சபையாக அவரை நாம் அன்போடு வரவேற்கிறோம். சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாலிபர் ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் கடவுளை சரியாக அறிந்து அவருக்காக வாழ வேண்டிய அவசியத்தை குறித்து இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய வேத பகுதியானது உபாகமம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தில் இருந்து 40வது வசனம் வரை. இந்த உபாகம நூலை பார்க்கின்ற போது இங்கு அற்புத அடையாளங்களை எங்களால் காண முடியவில்லை. இதற்கு முன்னிருந்த நூல்களைப் போல இங்கு வல்ல செயல்களை எங்களால் காண முடியவில்லை. செங்கடல் இங்கே இரண்டாக விளக்கவில்லை. தேவதூதர்களை காண முடியவில்லை. ஆனால் இருந்த போதிலும் கடவுள் எங்களுக்காக என்னவெல்லாம் செய்தார், கடவுள் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், கடவுள் எதிர்காலத்தில் எங்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை மோசே மிகவும் அழகாக வாக்குத்தத்த தேசத்துக்குள் செல்ல இருக்கின்ற இந்த புதிய சந்ததியினருக்கு கூறுகின்றார். இந்த வேத பகுதியின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது மோசே கடவுள் இரக்கமுள்ள மீட்பர் என்று 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் கூறுகின்றார். அதே நேரத்தில் கடவுள் எங்களை நேசிப்பவர் என்பதை 4ஆவது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வருகின்ற வசனங்களில் கூறுகின்றார். கடவுள் இரக்கமுள்ள மீட்பர், அவர் எங்களை நேசிப்பவர் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இது ஒரு புதிதான செய்தி அல்ல. ஆனால் இருந்த போதிலும் எகிப்திலிருந்து வந்தவர்களில் அநேகர் மறித்து விட்டார்கள். வனாந்தர பிரயாணத்தில் நிறைய பிரச்சனைகளை, வேதனைகளை, துன்பங்களை, வலிகளை பட்ட ஒரு தலைமுறையாக, சந்ததியாக, மக்கள் கூட்டமாக இஸ்ரேலர்கள் காணப்பட்டார்கள். இப்போது இந்த அனுபவங்களை பார்த்த அல்லது கேள்விப்பட்ட இந்த மக்களுக்கு, இந்த புதிய சந்ததியினருக்கு மோசே கூறுகின்றார், உங்கள் கடவுள் இரக்கமுள்ள மீட்பர், உங்கள் கடவுள் உங்களை நேசிப்பவர், அவரை போல் யாரும் உங்களை நேசிக்கிறது கிடையாது. முதலாவது, கடவுள் இரக்கமுள்ள மீட்பர். 4வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை. இங்கு 31வது வசனத்தில் மோசே கூறுகிறார், உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார்.
கடவுளுடைய இரக்கத்தை பற்றி மோசே பேசுகின்ற போது இந்த சந்ததியினருக்கு அவர் கூறுகிறார், நீங்கள் வாக்குத்தத்த தேசத்துக்குள் சென்று எதிர்காலத்தில் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்வீர்கள், நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். இருந்த போதிலும் சிதறடிக்கப்பட்ட இடங்களில் இருந்து உண்மையாய் கடவுளை தேடுவீர்களானால் நிச்சயமாக அவரை கண்டடைவீர்கள். அவர் உங்களை முழுவதும் அழித்து போட மாட்டார். அவர் இரக்கமுள்ள மீட்பர் என்பதை மோசே அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். கடந்த காலங்களில் இஸ்ரேலருடைய சரித்திரத்தில் நடந்த விடயங்களை நினைப்பூட்டி மோசே கூறுகிறார், கர்த்தர் இரக்கமுள்ளார். யாத்ராமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கின்ற போது கர்த்தர் தன்னை இரக்கமுள்ளவராக கிருபையுள்ளவராக மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். மோசே அதனை மக்களுக்கு கூறுகிறார். கடவுளை ஒரு தண்டிக்கும் கடவுளாக, கோபமுள்ள கடவுளாக, நியாயம் தீர்க்கும் கடவுளாக பார்த்து வந்த கேள்விப்பட்ட இந்த தலைமுறைக்கு மோசே கூறுகிறார், கர்த்தர் இரக்கமுள்ள மீட்பர், உங்கள் கடவுள் இரக்கமுள்ளவர். மோசே இந்த சந்ததியை தைரியப்படுத்துகிறார். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மக்கள் கடவுளை குறித்து மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறார். கடவுளுடைய இரக்கம் எங்கே? கடவுளுடைய அன்பு எங்கே? கடவுள் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர். அப்படியானால் அந்த இரக்கங்களை, அந்த அன்பினை கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நாம் வாழ்கின்ற இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் காலகட்டங்களில் வெளிப்படுத்த போகிறோம்? எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வார்த்தை எப்படி கடவுளை இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வெளிப்படுத்த போகின்றது? கடவுள் இரக்கமுள்ள மீட்பர். இஸ்ரேலரை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் நன்றாய் இருந்த போது கடவுளை மறந்தவர்களாக, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். துன்பங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் அவர்களுக்கு வருகின்ற போது அவைகள் அவர்களை கடவுள் பக்கமாக இருக்கிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நன்றாய் இருக்கின்ற போதும் கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்ற போதும் நாம் கடவுளை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். காரணம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள மீட்பர். கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய வார்த்தையை மறந்தார்கள். கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனால் கடவுள் அவர்களை மறக்கவில்லை. கடவுள் அவர்களை கைவிடவில்லை. ஆகவே மோசே கூறுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள மீட்பர். எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்தது போல எதிர்காலத்திலும் அவர் உங்களை விடுவிப்பார் என்ற செய்தி அவர்களுக்கு கூறப்படுகின்றது என்ற உத்தரவாதம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் உங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார், ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து உங்களை மீட்டுக் கொண்டார். நிச்சயம் எதிர்காலத்திலும் அவர் இரக்கமுள்ள மீட்பராக உங்களை விடுவிப்பார் என்ற உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. ஆனால் கடவுளுடைய இந்த விடுதலை நாம் முழு மனதோடு அவரை தேட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். 29வது வசனம் எப்படி சொல்கிறது? அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டறிவாய். எங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலைகளில், இக்கட்டான தருணங்களில் நாம் யாரை தேடுகிறோம்? நாம் முழு மனதோடு கர்த்தரை தேடும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய விடுதலைக்கு அவரை உண்மையாக தேட வேண்டும், உண்மையாக மனம் திரும்ப வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் கேட்கப்பட்டிருக்கிறோம். மோசே கடந்த காலங்களை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். எப்போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், துன்பங்கள் நேரிடுகின்றதோ
அப்போதெல்லாம் கடந்த காலத்தில் கடவுள் செய்த நன்மைகளை, விடுதலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய இரக்கங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது, அது எங்களுக்கு திடமனதை தருகிறது. கடந்த காலத்தில் எங்களை விடுவித்தவர் தற்போது விடுவிப்பார், எதிர்காலத்திலும் விடுவிப்பார். இது கடவுள் தன்னை குறித்து வேதாகமத்தில் வெளிப்படுத்தின வெளிப்பாடு. மோசேக்கு அவர் சொன்னார் தான் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற கடவுளுடைய கடந்த கால கிரியைகளை பார்க்கும் போது நாம் மனம் திரும்புவதற்கும் ஊக்குவிக்கப்படுகிறோம். கடவுளுடைய கடந்த காலைகளை நினைக்கும் போது எங்கள் வழிகளை சீர் செய்ய, கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கு நாம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. காரணம், அவர் எங்களை சிருஷ்டித்தவர். அவர்தான் இந்த சீனாய் மலையில் இந்த வார்த்தைகளை மோசேக்கு கொடுத்தார். மோசையோடு எரியும் செடியில் இருந்து பேசியது போல மக்களோடும் அவர் எரியும் மலையில் இருந்து பேசினார். அப்படி பார்க்கின்ற போது அந்த இரக்கமுள்ள தன்னுடைய இரக்கத்தை இஸ்ரேலர்கள் மீது காண்பித்தார், அந்த இரக்கத்தை எங்கள் மீது காண்பித்தார். அப்படியானால் இரக்கமுள்ள அந்த மீட்பரை நாம் எப்படி இன்றைய நாட்களில் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம்? எங்களை மீட்டுக் கொண்ட கடவுளுக்கு நாம் உண்மையாக இருக்கின்றோம். இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் நாம் வாழ்கின்ற இடங்களில் உண்மையிலேயே அவரை வெளிப்படுத்தி வாழ்கின்றோம். கடவுள் பரிசுத்தர் என்பது அநேகருக்கு தெரியும். எங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் பரிசுத்தராக தெரிகின்றாரா? கடவுள் இரக்கம் உள்ளவர் என்பது அநேகருக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கையில் கடவுள் மற்றவர்களுக்கு இரக்கம் உள்ளவராக தெரிகின்றாரா? சற்று நாம் எங்களை கடவுளுடைய வார்த்தைக்கு முன்பாக சீர் செய்து கொள்ள வேண்டும், மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கடவுள் எங்களை நேசிப்பவர். கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக மோசே கூறுகிறார். இப்படிப்பட்ட தனித்துவமான இந்த கடவுளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் தனித்துவமாக வெளிப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் எப்போதும் இரக்கமுள்ளவர். அவர் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கபடி எங்களை தண்டிக்கிறவர் அல்ல. இந்த பாவம் மனிதனை பாழாக்குகிறது என்பது கடவுளுக்கு தெரியும். இந்த பாவம் மனிதனை மாத்திரமல்ல, மனிதனை சிருஷ்டித்த கடவுளையும் வேதனைப்படுத்துகிறது. ஆகவே கடவுள் பாவத்துக்கு எதிராக பேசுகிறார். காரணம், அவரால் மட்டுமே பாவத்திற்கான சரியான பரிகாரத்தை செய்ய முடியும். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் சிலுவை பலி இதற்கு சிறந்த ஒரு உதாரணம். எனவே எந்த அன்பை, எங்களுக்காக தனது உயிரையே கொடுத்த எந்த அன்பை நாம் வேறு எங்கும் காண முடியாது. தன்னுடைய முற்பிதாக்களை நேசித்தது போல் அவர்களுடைய சந்ததி நேசிக்கப்பட்டது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மாத்திரமல்ல, அவர்களுடைய வழியில் வந்தவர்களை கடவுள் நேசித்தார். அந்த உடன்படிக்கையின் அன்பை கடவுள் உடைத்து போடவே இல்லை. அவர் தான் கூறிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். அவருடைய அன்பு என்பது தொடர்ந்து இஸ்ரேலுடைய மக்களின் வாழ்க்கையை வெளிப்பட்டது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்தார். அவர்களுடைய கூக்குரலை அவர் கேட்டார். அன்புள்ள கடவுள் இருந்த போதிலும் உடனடியாக இஸ்ரேலை எகிப்திலிருந்து விடுவிக்கவில்லை. அவருடைய சரியான நேரத்தில், ஏற்ற நேரத்தில், பொருத்தமான நேரத்தில் கடவுள் அவர்களை விடுவித்தார். எங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் அன்புள்ளவர். ஆனால் நாங்கள் நினைத்த நேரத்தில் அவர் கிரியை செய்ய வேண்டும் என்பது அல்ல. அவர் தன்னுடைய சரியான நேரத்தில் அந்த முழுமையான அன்பை, அந்த தெய்வீக அன்பை எங்களுக்கு காண்பிக்கிறார். அதை நாங்கள் விளங்கியவர்களாக அவருக்காக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அன்பை நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற போது நாம் உண்மையிலேயே மனம் திரும்பியவர்களாக, உண்மையிலேயே உடன்படிக்கையின் சமூகமாக, உண்மையில் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களாக
அவர்களுடைய தன்மை, அவருடைய தன்மை குணாதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்தி வாழ வேண்டும். கடவுளுடைய அன்பு எப்போதும் காணப்படும். அதனை நாங்கள் வேதத்திலே அவதானித்துக் கொண்டே இருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை முழு உலகத்தின் மீட்புக்காக கொடுத்தார். தற்கால நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தணும்? இந்த நெருக்கடியான நாட்களில் மக்களுக்கு கடவுளுடைய இரக்கம் தேவைப்படுகிறது. இந்த நெருக்கடியான நாட்களில் மக்களுக்கு கடவுளுடைய அன்பு தேவைப்படுகிறது. எங்களுடைய கடவுள் இரக்கமுள்ள மீட்பர், எங்களுடைய கடவுள் அன்புள்ளவர். அப்படியானால் இந்த நாட்களில் இந்த அன்பு, இந்த இரக்கம் எப்படி எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய திருச்சபையில், எங்களுடைய சமூகங்களில், எங்களுடைய தேசங்கள் எங்கு எங்கு அது தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அவற்றை காண்பிப்பதற்கு நாம் திடமனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையில் கடவுளுடைய அன்பு என்பது ஒரு கோட்பாடோ அல்லது கடந்த கால ஒரு சரித்திரமோ அல்ல. அது இன்றைக்கு எல்லாருக்கும் தேவையானது. இந்த கடவுளுடைய இரக்கத்தையும் இந்த கடவுளுடைய அன்பையும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கடவுள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பது எங்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நெருக்கடியான சூழ்நிலை கூட கடவுளை வெளிப்படுத்தி வாழ்வதற்கான ஒரு தருணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தருணத்திலே நாம் கடவுளை வெளிப்படுத்தி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த அன்பினால் எங்களுக்கு கிடைத்த கடவுளுடைய வெளிப்பாட்டில் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கடவுள் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி அவர் இரக்கமுள்ள மீட்பர், அவர் அன்புள்ள கடவுள், எங்களை நேசிப்பவர் என்பதை மற்றவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணும்படி நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆளுகை செய்து வழிநடத்துவாராக. ஆமென். நாங்கள் இந்த வழிபாட்டுக்கு இறுதியாக நாம் யாவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்திலே 291வது பாடலை சேர்ந்து பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, மறுபடியும் இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாளில் இந்த வழிபாட்டுக்கூடாக நீர் எங்களை வழிநடத்தினீர், எங்களை தாங்கினீர், எங்களை பலப்படுத்தினீர், ஒரு புதிய நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்தீர். உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் கடந்து போன காலங்களை நாங்கள் நினைவு கூற, உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள், நீரங்கள் மீது காண்பித்த மேலான அன்பு ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே, தொடர்ந்தும் எங்களுக்காக நீ வைத்திருக்கின்ற பொறுப்புகளை நாங்கள் நல்ல முறையிலே நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாய் எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். இந்த கொள்ளை நோய்கள் மத்தியிலும் ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து தொடர்ந்தும் வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஞானத்தினால் நிறைத்து இந்த காலங்களிலே அவர்களை நிறைவாய் வழிநடத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். உங்களுடைய திருச்சபையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் நாங்கள் வாழுகின்ற இந்த சூழ்நிலை அவர்களுக்கு பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான ஆண்டவரே துன்பங்களையும் கொடுத்தால் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து ஆண்டவரே பொறுமையோடு ஆண்டவருக்குள் காத்திருந்து தங்களுக்கு முன்னால் இருக்கின்ற எல்லா சவால்களையும் வெல்லத்தக்கதான பலத்தை ஞானத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிச்சமான வேலைகள் ஒவ்வொன்றையும் உடைய வல்லமையான கரங்களிலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் வேண்டி நிற்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறுதி ஆசீர்வாதத்தை கேட்போமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் யாவரோடும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.